ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிப்பியில் முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு வெங்காயத்தை நல்லா எடுத்து சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கடலை மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு நான் போட்டது பத்தலை, அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம், லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணுமா, டக்குன்னு இதை நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். எல்லாம் மசாலாலாம் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அங்கங்கே கட்டியாக இருக்கக்கூடாது. பணியாரம் ஊற்றும் போது நல்லா வராது. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரு பாதி ஊற்றினா போதும். ஏன்னா பணியாரம் உப்பி வரும். திருப்பறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஊற்றிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். உப்பி வந்துருச்சு. இப்போது குத்தி பார்த்துக்கலாம். குத்தி பார்க்கும்போது மாவு மாதிரி இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்படி இருந்தால், அப்போ எதுவும் மாவு ஒட்டிட்டு வரலைன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கரிஞ்சிரவும் கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். முட்டை ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக கருகிடும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிடும். மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. அவ்வளோதான். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் குட்டீஸ் இருந்தால் மறக்காமல் இந்த எக் பணியாரம் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உங்களை புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய்.